ஹாய், இன்னைக்கு நம்ம பயோகெமிஸ்ட்ரி பிட்ஸ்ல ரீசனிங் அவுட் கொஸ்டின் சீரீஸ் எபிசோட் 6. Why there is ketosis in starvation? ஸோ ஸ்டார்வேஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸ்டார்வேஷன்னா பட்னி கிடக்கிறது, ஓகே, சாப்பிடாம இருக்கிறது. சாப்பிடாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? குளுக்கோஸ் லெவல்ஸ் உங்களுக்கு கம்மியாகும். அதுல ரெண்டு முக்கியமான ஹார்மோன் சேஞ்ச் ஆகும். இன்சுலின் கம்மியாகும், குளுக்கோகான் அதிகமாகும். இதனால என்ன ஆகும்னா குளுக்கோஸ் கண்டிப்பா தேவைப்படுற டிஷ்யூஸ் நம்ம உடம்புல இருக்கு, லைக் ஆர்பிசிஸ், பிரெயின் எல்லாம். ஸோ அந்த மாதிரி இதுக்காக குளுக்கோஸை உடம்புல எங்கேயாவது இருந்து ப்ரொடியூஸ் பண்ணுவோம், ஈவன் ஃப்ரம் நான் கார்போஹைட்ரேட் சோர்சஸ், தட் இஸ் நோன் அஸ் குளுக்கோனியோஜெனிசிஸ். ஸோ அந்த குளுக்கோனியோஜெனிசிஸ் மூலமா நம்ம லிவர்ல அமினோ ஆசிட்ஸ், லாக்டேட் எல்லாத்தையும் குளுக்கோஸா கன்வெர்ட் பண்ணிட்டு இருப்போம். அந்த ஸ்டெப்ஸ்ல ஆக்சலோ அசிட்டேட் யூஸ் ஆகுறதுனால ஆக்சலோ அசிட்டேட் நிறைய டெப்ளீட் ஆகும். அதனால டிசிஏ சைக்கிள் ப்ராப்பரா நடக்க முடியாது. இது தவிர என்ன ஆகும்? நம்ம ரொம்ப இன்னும் பட்னி கிடக்க நம்ம அடிப்போஸ் டிஷ்யூல உள்ள ஃபேட்டி ஆசிட்ஸ் எல்லாம் பிரேக் டவுன் ஆகி பீட்டா ஆக்சிடேஷன் போய் நமக்கு எனர்ஜி கொடுக்க ட்ரை பண்ணும். அதுல அசிட்டைல் கோயை நிறைய ப்ரொடியூஸ் ஆயிட்டே இருக்கும். இந்த அசிட்டைல் கோயெல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியாம டிசிஏ சைக்கிளுக்குள்ள போக முடியாம இருக்கும், ஏன்னா ஆக்சலோ அசிட்டேட் இல்ல. ஸோ இந்த மாதிரி பீட்டா ஆக்சிடேஷன் பண்ணி நமக்கு எல்லா அசிட்டைல் கோயேவும் வெளியில வந்துகிட்டு இருக்கும் போது ஆக்சலோ அசிட்டேட் இருக்காதனால டிசிஏ சைக்கிள் ரோடு ஃபுல்லா பிளாக்டு. அப்போ வேற ஒரு ரோட பிடிச்சு போகணும். அந்த ரோடு பேர் தான் கீட்டோஜெனிசிஸ், அதாவது கீட்டோன் பாடி சிந்தசிஸ். 3 கீட்டோன் பாடிஸ் இருக்கு, அசிட்டோன், அசிட்டோ அசிட்டேட் அண்ட் பீட்டா ஹைட்ராக்சி பியூட்ரேட். இதனால தான் ஸ்டார்வேஷன்ல நமக்கு கீட்டோன் பாடி சிந்தசிஸ் நடக்குது.